ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு டேஸ்டியான கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு நெய் போட்டுக்கணும். அதிலே நல்லா ஒரு கப் அளவுக்கு ரவையை போட்டுக்கணும். நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த நெய்லேயே நல்லா ஸ்மெல் வரும், அப்படி எடுத்துடணும். ரொம்ப கருகி விட்டுறக்கூடாது. எடுத்துகிட்டு அதே வானலில் நல்ல ஃப்ளேவர், அதாவது வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துட்டு அது கூடவே நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா காஞ்சதும் முந்திரி, திராட்சை, வேறு எதனா நட்ஸ் இருந்தால் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் முந்திரி திராட்சை மட்டும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த திராட்சைலாம் நல்லா பொங்கி வரும், நல்லா உப்பின மாதிரி வரும் பெருசாக. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு கப் ரவைனா 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். சேர்த்து கலர் பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி 2-3 ஏலக்காய் பிச்சு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டோம் அப்படின்னா இந்த கலர் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு தண்ணி கூட மெர்ஜ் ஆகிடும். நல்லா தண்ணி கொதித்து வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரவை கொட்டிகிட்டே கிளறிட்டே இருக்கணும், அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும். நல்லா கலந்து விடணும். ரவை கொதித்து நல்லா வெந்து வந்ததும் அது கூடவே ஒரு கப்பு ரவை அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். அந்த பதமும் எலாகாக இருக்கணும், அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சூடு ஆறிட்ட அப்புறம் கூட அந்த ஷைனிங்கோட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது கூடவே வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்து இந்த டைமில் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான ரவா கேசரி ரெடி.